என்ன சக்தி, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? வீட்டில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கா? நான் உங்ககிட்ட பேசணுன்னு தான் வந்தேன். நீங்கள் எல்லாரும் வீட்டு விட்டு வெளியே வந்தப்ப நான் உங்ககிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல. சுயமாக நிற்கிறது, சாதிக்கிறது எல்லாம் சரிதான். அதை நான் எதுவும் சொல்லலை, என்னால் சொல்லவும் முடியாது. ஆனால் வீட்டை பொறுத்த வரைக்கும், குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 4 பேரும் ஒன்றா கிளம்பி வந்தது சரியா? நான் உங்கள் யாரையுமே குறை சொல்லலை. உங்கள் மனசுல எல்லாம் என்ன ஓடுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் அதெல்லாம் கேட்குறேன். என்ன நினச்சி வெளியே வந்தீங்க நந்தினி அண்ணி? சொல்லுங்க, பேசுங்க ஏதாவது. குடும்பம்னு பேசுறியே, அந்த குடும்பத்தில் எங்களுக்கு என்ன இருக்கு சக்தி? உங்க அம்மா பேசினதெல்லாம் நீ கேட்டுட்டு தானே இருந்த. கேட்க முடியாம தானே கீழே ஓடின. குடும்பத்தில் இருக்கிறவங்கள தான் அப்படி பேசுவாங்களா? ம், சரி அவங்கள விடு. உங்க அண்ணன் வந்து 2 வார்த்தை சென்டிமெண்டா பேசின உடனே எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது என்ன, சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறது என்ன? குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட தான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிக்க நடிப்பீங்களா? ஏன் சக்தி, உண்மையா சொல்லு, நீங்களா நிஜமாவே சந்தோஷமா இருந்தீங்களா? அவங்க புருஷன் இருக்கிற சொத்து நமக்கு வந்துடணும்னு அங்கே உட்காந்துருந்தாரு. ஏன் புருஷன் அவன்கிட்ட இருக்கிறதுலாம் அவனை விட்டு போயிடக்கூடாதுன்னு அங்கே உட்காந்துருந்தான். நீ எதுக்காண்டி அங்க இருந்தேன்னு எங்களுக்கு தெரியல இப்போ வரைக்கும். ஆனா என்னவோ ஆளுக்கு ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டீங்க. எதுக்கு இதெல்லாம்? சரிப்பா, உங்களெல்லாம் கூட விடுப்பா. உங்க அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு என் தம்பியை கூட உட்காந்து சாப்பிட்றேன்னு உச்சி குளிந்து போய் உட்காந்து சாப்பிட்டாரா? அவரோட நோக்கம் என்ன ஏன் உனக்கு தெரியாது? சட்டத்தை போட்டு என்னை உள்ள தள்ள பாத்தீங்களேடி. இப்ப பாரு, என் தம்பிங்கெல்லாம் ஒன்னா மண்ணா என் காலடியில உட்கார்ந்துருக்காங்க. நீங்க ஓரமா நின்னு பாருங்கடின்ற அர்த்தம் தான் அது. அந்த டிராமாவெல்லாம் பார்த்துட்டு நாங்க அங்கனே இருக்கணுமா சக்தி? சொல்லு. சரி அண்ணி, அவர் பண்றது டிராமா. இப்ப நீங்க எல்லாம் பண்றதுக்கு பேர் என்னது? அண்ணி, நீங்க எல்லாம் இப்படி குத்த சொல்றது காலங்காலமா நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ வேற மாதிரி இருந்தீங்க, இப்போ நீங்க கொஞ்சம் விடாப்படியான ஆளா மாதிரி நின்றுகிட்டு இருக்கீங்க.